வெல்கம் டு ஹான்ஷா அண்ட் மாம் டைரிஸ். எப்பவும் ஒரே மாதிரி ரசம் வச்சு நமக்கு போர் அடிச்சிருச்சா? இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டா மாங்காய் வச்சு பச்சை மாங்காயில் எப்படி ஒரு ரசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒன்று பாதியாக அரைச்சிட்டு வரேன். இதில் ஒரு கடாய் வச்சுட்டு இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, வரமிளகா 2 போட்டுட்டு அதில் இடித்து வச்ச கொஞ்சமாக ஒரு 5-6 பல் பூண்டு, அது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் இடித்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதங்கினதும் அதில் நம்ம ஒன்று பாதியாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காய் நம்ம சேர்த்த உடனே தண்ணியெல்லாம் சேர்த்தக்கூடாது. சேர்த்தா அந்த பச்சை வாசம் போகாது. ஸ்மெல் போடுறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் அதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம இதில் 2-3 நிமிஷம் வதங்கினதும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கெட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அது ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்து அதை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன், 2 ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னைக்கு நான் கொஞ்சமாக துவரம்பருப்பு எடுத்து அதை நல்லா மசிய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம சேர்த்து விட்டுறணும். மாங்காய் அரைச்சதும் இந்த துவரம் பருப்புமா சேர்ந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டு வேக வைக்கணும். நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு நம்ம புளியோ தக்காளியோ சேர்த்த மாட்டோம். சேர்க்காம அதுக்கு பதிலாக தான் மாங்காய் சேர்த்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிய விடணும். அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் போகும், மாங்காயில் உள்ள ஸ்மெல்லாம். அதனால் கொதியட்டும். ரசம் கொதி வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிஞ்சிருச்சு. இப்போது நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டுறலாம். அருமையான டேஸ்ட்டில் நமக்கு மாங்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.